நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? ஒரு பயோடைவர்சிட்டினா அர்த்தம் பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், இது ஆர்கனிசம். அதை கன்சர்வ் பண்ணலாம். இன்சைட்டாகவும் கன்சர்வ் பண்ண முடியும், எக்ஸைட்டாக கன்சர்வ் பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அதோட நேச்சுரல் ஏரியாவிலே கன்சர்வ் பண்ணால் அது இன்சைட்டும். அங்கே கன்சர்வ் பண்ண முடியல, எடுத்துக்கிட்டு வந்து வேறு இடத்த வச்சா எக்ஸைட்டும். இப்போ எக்ஸாம்பிள், அப்போ நேச்சுரலாக கன்சர்வ் பண்ணுறோம்ல, அந்த ஏரியா எப்படிலாம் பிரிக்கலாம்னா ஒரே வார்த்தை ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லிடலாம். நேச்சுரலாக எல்லா இடமே இருக்குது, பட் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க போகிறோம்னு சொன்னால் என்ன சொல்லிடுறோம் நம்ம அதை? அப்போ எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், சாக்ரட் க்ரோவ்ஸ், இதெல்லாம் எதுக்கு வந்துடுது? இந்த மாதிரி வார்த்தை பார்த்தீங்கனாலே அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பயோடைவர்சிட்டியை, அனிமலை இல்லை பிளான்ட் என்ன பண்ணுறாங்க? சேஃப்கார்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஓகே, என்ன சொல்கிறேன்? புரியுதா புரியலையா? என்ன சொல்கிறேன் புரிஞ்சுல? நேச்சுரலாக நிறைய இப்போ ஃபாரஸ்ட் இருக்கும், நிறைய ஏரியாஸ் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல நம்ம அனௌன்ஸ் பண்ணி இது வந்து நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்கிறனாலே அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா இன்சைட்டு ப்ரிசர்வ் பண்ணுறோன்னு அர்த்தம். அங்கே யாரோ ஒன்று பாதுகாக்கிற அர்த்தம். அப்போ இதில் வந்துடுது, என்ன பேரில் வந்துடுது? ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்ஸ் வந்துடுது. சாக்ரட் க்ரூவ்ஸ்னா அர்த்தம் உங்களுக்கு? சாக்ரட் க்ரூவ்ஸ்னா ட்ரை பண்ணு. சாக்ரட் க்ரூவ்ஸ் ஒன்று தெரியுமா? ட்ரை பண்ணு. சாக்ரட் க்ரூவ்ஸ்னா இப்போது நார்த் ஈஸ்ட் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் தான் தெய்வம். நார்த் மக்களுக்கு வந்து சில பிளான்ஸ் தெய்வமாக இருக்கும். ஸோ வழிபாட்டு இடங்கள் இருக்குல்ல, அதுவும் முக்கியம். அது சாக்ரட் க்ரூவ்ஸ். சாக்ரட்னா புனிதம், புனித தலங்கள். புனித தலங்கள் பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம், ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு வந்துடுது. ஓகே, அது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குல்ல, அந்த பயோஸ்பியர் ரெண்டு வகையாக இருக்கலாம். டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம், மெரனாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் வந்துடுது, இன்சைட்டில் வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் இன்சைட் டு? இன்சைட்டோட எய்ம் என்ன? இன்சைட்டோட மெயின் எய்ம் வந்து கன்சர்வேஷன். வேலை போட்டு பாருங்க. மெயின் எய்ம் என்னது? பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இன் தேர் ஓன் பிளேஸ். ஓகே, அப்போ கன்சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல அனௌன்ஸ் பண்ணுங்கள். என்ன அனௌன்ஸ் பண்ணுங்கள்? அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்னு அனௌன்ஸ் பண்ணுறங்க. அதில் ஒவ்வொரு இடத்துக்கும் கேட்டகரி மாறும். நேஷனல் பார்க் வேறு மாதிரி இருக்கும், வைல்ட் லைஃப் வேறு மாறும். அதே மாதிரி எக்ஸைட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்? இன்சைட்டுவாக நமக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு ஆவணம் வச்சுக்கலாம், இது ஒரு பூச்சி. இதை வந்து இன்சைட்டுவாக இல்லை வந்து பயோஸ்பியர் ரிசர்வில் ஏதாவது பார்க்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் அந்த இடமே இல்லை, அந்த இடம் அழிஞ்சு போகுது. அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அழிஞ்சு போடும். அப்போ எடுத்துகிட்டு வந்து லேபில் வச்சிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது? எக்ஸைட்டு இதெல்லாம் சீட் பேங்க்ஸ், அப்புறம் ஜீன் பேங்க்ஸ், அப்புறம் க்ரையோ ப்ரிசர்வேஷன், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அரோப்ரேட்டா, ஜுவாலஜிக்கல் கார்டன்ஸ், அக்வேரியா, இதெல்லாம் வார்த்தையும் முக்கியம். எல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எது வந்து இன்சைட்டும் கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் என்னது முக்கியமானது. அப்புறம் சாக்ரட் பிளான்ட் ஹோம் கார்டன்ஸ். சாக்ரட், அப்போ ஹோம் கார்டன்ன்றது இன்சைட்டுவா எக்ஸைட்டுவா கேட்டால் எக்ஸைட். நம்ம ஹோம் கார்டன் உள்ள இல்லை, இன்சைட்டு போல் வீட்டுக்குள்ளே நினச்சிப்போம், அது கிடையாது, எக்ஸைட்டு. அதாவது அங்கே வேறு ஒன்று இருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. எக்ஸைட்னா ஒரு எக்ஸைட்டுலாம் சீட் பேங்க்ஸ், ஜீன் பேங்க்ஸு, க்ரையோ ப்ரிசர்வேஷன், பொட்டானிக்கல் கார்டன். இங்கிலீஷ் சொல்லுங்க. அர்போரேட்டா அர்த்தம்? அர்போரேட்டா படிக்கல? ஓகே, பொட்டானிக்கல் கார்டன் படம் என்ன இருக்கும்? ஹர்ப்ஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். அர்போரேட்டாவில் ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் தான் இருக்கும். ட்ரீஸை ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு எக்ஸைட்டும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஜுவாலஜிக்கல் கார்டன்ஸ் தெரியும், அக்வேரியா தெரியும். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது கேட்பாங்க. எது இன்சைட்டு எது எக்ஸைட்டும் தெரியணும். பாரி, இது எல்லாமே என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே என்னது? எல்லாத்தையும் எல்லாமே இதை பேர்த்து ஒரே ஒரு பேர் என்ன சொல்லலாம்? கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். தேர் ஆர் 2 types ஆஃப் மெத்தட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்சைட்டு முடிச்சிடலாம் ஒன்று. ஓகேவா? இன்சைட்டு மீன்ஸ் ஆன் சைட். அதாவது கன்சர்வேஷன் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம்? வித்தின் தயர் நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ். போர்டு பார்க்குறல நம்மளே போர்டை பார்க்கணும் சொல்லிட்டேன். அடுத்த தடவை போர்டை பார்க்கலாம் அனுப்பி விட்ருவோம். ஓகே, ஸோ இன்சைட் என்ன அர்த்தம்? பிளான்ஸ் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் வித்தின் தயர் நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், நேச்சுரல் எல்லாத்தையும் வச்சுங்க. இப்போ இந்த பாக்ஸை பார்த்துட்டு உங்கள் நோட்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்கள். எது அதிகமாக இருக்குது அரேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு எல்லாம் போட்டு பாருங்களேன். இது நம்பரு, இது ஏரியா. ஓகேவா? இப்போ நேஷனல் பார்க் எத்தனை இருக்குது இந்தியாவில்? 104. வைல்ட் லைஃப் சாங்சுரி 551. நம்பர் வைஸ் பெருசுலேருந்து சின்னதாக ஆக்குங்க. அதுக்கப்புறம் ஏரியா வைஸ் இது பெருசாக அரேஞ்ச் பண்ணி மேலே இங்கே போட்டுங்க. நம்பர்னு போட்டு இப்படி இது பெருசு போட்டுங்க. ஓகே,
போட்டுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறேன், கவனிங்களேன் மக்களே, கவனிங்க மக்களே. என்ன கேட்டேன்னா, இந்தியாவில் எது அதிகமாக இருக்குது, நேஷனல் பார்க் வைல்ட் சாங்சுரியா? இந்தியாவில் எது அதிகமாக இருக்குது பார்த்து சொல்லுங்கள். வைல்ட் சாங்சுரி அதிகமாக இருக்குது, நேஷனல் பார்க் அதிகமாக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை இருக்குது? ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நான் ஒரு லைன் சொல்கிறேன். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே நேஷ்னல் பார்க் இருக்குது, அது கரெக்டாக இருக்குமா? இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, அது இது கரெக்டாக இருக்கும்? புரிஞ்சுல, எல்லா ஸ்டேட்லையுமே என்ன கிடையாது, நேஷ்னல் பார்க் கிடையாது. எக்ஸாம்பிள், பஞ்சாபில் கிடையாது. பஞ்சாபில் என்ன கிடையாது, நேஷ்னல் பார்க் கிடையாது. ஆனால் வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கும். எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரி? எனக்கு தெரியல, பார்த்து சொல்லுங்கள். மேபி அந்தமான் நிக்கோபாரா இருக்கலாம். இன்னும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அங்கே அதிகமாக இருக்கலாம். ட்ரை பண்ணிங்க, ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம். ஓகே, இப்போ அதை விடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போது ப்ரொடெக்டட் ஏரியாவை நம்பர் வைஸ் என்ன பண்ணுங்க, டாப்ல இருந்து அதிகமாக இருக்குது. எது அதிகமாக இருக்குது சொல்லுங்க பாருங்க. அது டோட்டல் சேர்த்து ஏமாடி பண்ணுறீங்க, எனக்கு கஷ்டப்பட. இது டோட்டல் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் மக்களே, கால்குலேஷனு இது, டோட்டல் கால்குலேஷன், இது டோட்டல் ஏரியா. இது வெரி குட், வெரி குட். இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப பேருக்கு நினைப்பாங்க. ஓகே, எந்த கேள், அந்த கேள்லாம் சரி. ஓகே, சொல்லுங்கள் மக்களே. நம்பர்லையா ஏரியாவிலையா? நம்பரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி அதிகம். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா? கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்ஸ், அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ். முக்கியம், இந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ஸையும் கன்சர்வேஷன் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இவன் நான் வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக நான் வச்சுங்க. கம்யூனிட்டி ரிசர்வ் இருக்குல்ல, இது வந்து ப்ரைவேட் ஏரியாஸ். என்ன ஏரியாஸு? ப்ரைவேட் ஏரியாஸ். அப்போது நிறைய நம்பர் இருக்கும், ஓகேவா? அதாவது குட்டி குட்டி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் கன்சர்வேஷன் ஏரியா இருக்குல்ல, அது யாருது? கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், இது கவர்மெண்ட்டோட. என்ன சொல்கிற புரியுதா மக்களே? ரிசர்வ்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், கரெக்டாக தான் நினைக்கிறேன். ரிசர்வ்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், இன்னொன்று கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். இப்போ இந்த ஏரியா கம்யூனிட்டி ரிசர்வ்னா கவர்மெண்ட் பேரில் இல்லை, இது ஒரு ஊரில் பேராக இருக்கலாம், கம்யூனிட்டி பேரில் இருக்கலாம். அப்போ அது அது எப்படி இருக்கும், நிறைய குட்டி குட்டியாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஆனால் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் தானே பெருசாக ஒன்றா வச்சுருப்பாங்க. ஆனால் ஏரியா பாருங்கள், இது அதிகமாக இருக்குது. காரணம் புரியுதில்ல, ஏன்னா கவர்மெண்ட் லேண்ட் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் லேண்ட் சைஸ் அதிகமாக இருக்கும், நம்பர் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்பர் எத்தனை யார்கிட்ட அதிகமாக இருக்கும், ப்ரைவேட் ஏரியாஸ் கம்மியாக இருக்கும். லாஜிக் தான் இது, புரிஞ்சா? யார்கிட்ட ஏரியா பெருசாக இருக்கும், கன்சர்வேஷன் ஏரியாஸ். ஓகே, ஐயோ ஏன் படம் தெரியல. ஓகே, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் முடிஞ்சு போச்சா? ஏரியாவை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டுத்துலேயுமே டாப் யார்? ஒன் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே, அடுத்து நேஷனல் பார்க் அப்படி வந்துருதா? அடுத்து கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸா? ஓகே, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். இது நமக்கு தெரியும் இல்லை, கம்யூனிட்டி ரிசர்வ் தான் கடைசியாக வரும் ஏரியா வைஸ்னு. இந்த ஆர்டர் முக்கியம். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இந்தியாவில் எந்த ஏரியா அதிகமாக இருக்குது வைல்ட் லைஃப் சாங்சுரி? நேஷனல் பார்க் ஏரியா கம்மியாக இருக்குது. ஓகே, எந்த நம்பர் அதிகமாக இருக்குது, அது எது எது வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஓகேவா? இன்னொன்று கேட்கலாமா? இந்தியாவில் நேஷ்னல் பார்க் அதிகமாக இருக்கா, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கா? நம்பரில் கம்யூனிட்டி ரிசர்வ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, கம்யூனிட்டி ரிசர்வ் வந்து ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா? ஓகேம்மா, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே என்னது, இது எல்லாமே ப்ரொடெக்டட் ஏரியா இன்சைட்டு அப்படின்னா ஆன்சைட் கன்சர்வேஷன். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் நமக்கு தெரியும். எத்தனை நேஷனல் பார்க் இருக்குது? 104. போர்டை பார்க்க சொல்லியிருக்கேன், செகண்ட் வார்னிங். 104 நேஷனல் பார்க். வைல்ட் லைஃப் சாங்சுரி எத்தனை இருக்குது? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இது வித்தியாசம் கொஞ்சம், இது மூணுத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் தெரிஞ்சில்ல, இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது? பயோஸ்பியர் ரிசர்வ். இது எத்தனை இருக்குது? 18 இருக்குது. ஓகே, நான் வச்சுங்க. எத்தனை பார் இருக்குது? எது? அப்போ இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தான் பார்க்கலாம். டாப்பில் எது டாப்பில் இருக்குது? வைல்ட் லைஃப் சாங்சுரி. எத்தனை இருக்குது? 551. ஓகே, வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று இருக்குது, அது ஃபியூச்சர் என்னவா ஆகலாம், நேஷனல் பார்க்காக சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மோஸ்ட் ப்ரொடெக்டட். வைல்ட் லைஃப் சாங்சுரி ப்ரொடெக்டடா, நேஷனல் பார்க் ப்ரொடெக்டடா? நேஷனல் பார்க் தான். இது புரிஞ்சுல? ஒரு இது வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆச்சு.
அடுத்த ஸ்டேட்டஸ் தராங்க. இல்லை இதுக்கப்புறம் நேஷனல் பார்க் சொன்னாங்களே அப்போ இன்னும் பெரிய பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே அதிகமாக இருக்கும்? ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் அதிகமாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா? புரிச்சுல? அது புரிச்சா புரியலையா? அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்கு, பயோஸ்பியர் இதுவெல்லாம் சரி, இது இந்த ஏரியா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரியா வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க் அப்படி அனௌன்ஸ் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும். யார் பண்ணுவா? அதே அளவுக்கு பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி யார் பண்ணுவா? பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்லேயே பாருங்களேன். இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் ஏ பர்டிகுலர் ஸ்பீஷஸ். ஓகே, இங்கே ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்காக இருக்கும், ஏதோ ஒரு ஸ்பீஷஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் வார்த்தை முக்கியம். ஓகே, தே ஆர் சேஃப் கார்டட் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, அடுத்து எந்த ஆக்ட் வந்துச்சு? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. எப்பவுமே நான் வச்சுங்க, 2 ஆக்ட் இருக்குது. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, அதுவும் ப்ரொடெக்ஷன் தான், வைல்ட் ப்ரொடெக்ஷன் தான். பொல்யூஷனை பற்றி வந்துச்சுனாலே பொல்யூஷன் இதை பற்றி ஒரு 99% பொல்யூஷன் வந்துச்சுன்னா அது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துடும். அனிமல்ஸ் பிளான்ஸ் பற்றி வந்துச்சுனாலே அது என்ன வந்துடும்? வைல்ட் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ஓகே, அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது இல்லை, இந்த ஏரியா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லுது இல்லை, சார் வைல்ட் லைஃப் சாங்சுரி சொல்லுது இல்லை, அதுக்கு கொடுக்குற பவர் தான் இந்த பவர். இந்த ஆக்டில் இருக்கிற இந்த ஆக்ட் படி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஏரியாவை வைல்ட் லைஃப் சாங்சுரி பண்ணி அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ திஸ் ஆக்ட் கிவ்ஸ் பவர் டு தி ஸ்டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் certain areas as the wildlife sanctuary based on criteria. அதே மாதிரி சொன்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? டிக்ளேர் பண்ண முடியும், வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்ல முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் யாருக்கு ப்ரையாரிட்டி உண்டு? எந்த ஆக்ட் படி? வைல்ட் லைஃப் சாங்சுரி முடிவு பண்ணினாலே கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஹோம் டு வேரியஸ் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் இருக்கும். என்டேஞ்சர்னா அங்கே மட்டும் தான் இருக்கும் அர்த்தம். சாரி, என்டேஞ்சர் அர்த்தம் அழிய போது வாய்ப்புன்னு அர்த்தம். அடுத்து தே ஆர் சேஃப் ஃப்ரம் ஹண்டிங், ப்ரிடேஷன், காம்படிஷன். இது முக்கியம். அதில் முக்கியமானது வந்து இப்படி சொல்லுங்களேன், வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க் 2 இடத்துல எங்கே மக்களோட நடமாட்டம் ரொம்ப குறைப்பாங்க? நேஷ்னல் பார்க்கில். ஓகே, இங்கே பாருங்கள், கிரேசிங், ஃபயர்வுட் கலெக்ஷன் ஆர் இஸ் அலோடு பட் ஸ்ட்ரிக்ட்லி ரிலேட்டட். அது மேலே பாருங்கள், ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் லிவிங் இன்சைட் தி சாங்சுரி குட் பி பர்மிட்டட். புரிஞ்சுல? இது ஒரு ஏரியா, இந்த ஏரியாவை வைல்ட் லைஃப் சாங்சுரி சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ண தேவையில்லை, வெளியே வரணும் அவசியம் கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் ரைட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஆனால் எல்லா ரைட்ஸ் கிடையாது, சர்டன் ரைட்ஸ் தான். நாட் ஆல் ரைட்ஸ், சர்டன் ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள் லிவிங் இன்சைட் சாங்சுரி வுட் பி பர்மிட்டட். அதே மாதிரி கிரேசிங் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், ஆனால் யார் தான் பண்ண முடியும்? ட்ரைபல்ஸ் மட்டும் தான், பட் ஸ்ட்ரிக்ட்லி ரிலேட்டட். அடுத்து என்னது? செட்டில்மெண்ட் நாட் அலோட், எக்ஸப்ஷன். ட்ரைபல்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், சாங்சுரி கேன் ப்ரொமோட்டட் இன்டு நேஷனல் பார்க். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது நேஷனல் பார்க்ஸ். நேஷனல் பார்க்ஸ் ஆர் ஏரியாஸ் ரிசர்வ்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகே, பர்டிகுலர் சொல்லவே இல்லை, பார்த்து பாயிண்ட் கொடுக்கல. வேறு என்ன போட்டுருந்துச்சு? பர்டிகுலர் ஸ்பீஷ் வைல்ட் சாங்சுரி. ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ண? ரிசர்வ்ட் ஃபார் வைல்ட் லைஃப் விச் கேன் ஃப்ரீலி யூஸ் தி ஹேபிட்டட்ஸ் நேஷனல் ரிசோர்ஸ். சாங்சுரிக்கும் நேஷனல் பார்க்குக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ரைட்ஸ் தான். ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள் லிவிங் இன்சைட். அந்த இடத்துல ஓரளவு ரைட்ஸ் இருக்கும். எதில் இருக்கும்? ரைட்ஸ் சுத்தமாக இருக்காது. அன்லைக் சாங்சுரி வேர் சர்டன் ரைட்ஸ் கேன் பி அலோட், இன் நேஷனல் பார்க் நோ ரைட்ஸ் ஆர் அலோடு. எல்லாம் ரைட்ஸ் இருக்கும், சாங்சுரி இருக்கும். நோ ரைட்ஸ் இன் நேஷனல் பார்க். அதே மாதிரி நோ கிரேசிங் ஆஃப் எனி லைஃப் ஸ்டாக் ஷால் பி பர்மிட்டட் இன்சைட் தி நேஷனல் பார்க். ஓகேவா? புரிஞ்சுல? நமக்கு நேஷனல் பார்க் என்ன தோணும்னா நாம் போய் பார்க்குற மாதிரி தோணும், ஆனால் கிடையாது. அங்கே செட்டில்மெண்ட் கிடையாது, கிரேசிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரைட்ஸு கம்மி. எங்கே அதிகம் ரைட்ஸு? சாங்சுரி. புரிஞ்சுல? ஓகே, இப்போ படிச்சு தான் என்ன பண்ணிட்டாங்க? போலீஸை கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஹியூமன் ஆக்டிவிட்டி அலௌடு. ஏன்னா அது கொஞ்சம் கம்மி தான். எந்த ஆக்ட் போகிறது? வைல்ட் லைஃப் சாங்சுரி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. நேஷனல் பார்க்கு இதான் நினைக்கிறேன். மேலே அதை கொடுத்துருந்தோன்னா கொடுக்கலையா? சரி, ஓகே. ஸோ வைல்ட் லைஃப் என்ன பண்ணலாம்? ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அலௌடு, நோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். மெயின் நேம் என்னது? ப்ரொடெக்ட் தி பர்டிகுலர் ஃப்ளோரா. பர்டிகுலர் ஃப்ளோரா ஃபவுனா. இங்கே வந்து ஃப்ளோராவாக இருக்கலாம், ஃபனாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஹிஸ்டாரிக்கலாக முக்கியமாக இருக்கலாம், ஜாகிரபிக்கலாக முக்கியமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு ஃபிக்ஸ்டு பவுண்டரி டைம் முக்கியமான பாயிண்ட் என்ன கிடையாது? தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு பவுண்டரிஸ். ஏன்னா இது இயற்கையாக இருக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதாவது வந்து அது எங்கே தான் சுற்றிட்டு வரும், பார்டர் இருக்காது. ஆனால் நேஷனல் பார்க்கில் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம் இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும்? ஒரு லைன் வேணும், இதை தாண்டி வரக்கூடாது, லைன் போடணும். ஓகேவா? பவுண்டரிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. எல்லாம் ஃபிக்ஸ் ஆகணும். எது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்காங்களோ அது ரூல்ஸ் இருக்கும், ரவுண்ட் இருக்கும். அப்போ வைல்ட் லைஃப் என்ன இருக்காது? பவுண்டரி இருக்காது, இதெல்லாம் பவுண்டரி இருக்கும். இட் இஸ் ஓப்பன் டு தி ஜென்ரல் பப்ளிக். மோஸ்ட்லி பப்ளிக் இது வராது நேஷனல் பார்க்.
இதில் எது பர்டிகுலர் வருது? பர்டிகுலர் ஓகே கவனிக்கிறீங்களா? அடுத்து சாங்சுரிஸ் ஆர் யூஸ்வலி ஃபார்ம்டு பை யார் பண்ணலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். ஓகே இதுவும் அப்படி தான், யார் வேணா பண்ணலாம். ஆனால் முக்கியமாக யார் பண்ணுவா? ஸ்டேட் பண்ணுவாங்க. சாங்சுரி அடுத்த என்ன ஆகிடும்? நேஷனல் பார்க்காக மாறிடும். ஆனால் நேஷனல் பார்க் என்ன ஆகாது, அதாவது அது நல்லா பார்த்துக்கிட்டோம், இப்போ கம்மியாக்கிடலாம் ஆக்க மாட்டாங்க. நேஷனல் பார்க்னா நேஷனல் பார்க் தான். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் நேஷனல் பார்க் இருக்குது. ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ். பஞ்சாபில் இல்லை. ஓகே ஆனால் எல்லா ஸ்டேட்டும் வைல்ட் சாங்சுரி இருக்குது. ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. ஓகே இந்த வார்த்தை முக்கியம். ஜென்ரலாக பிளான்டேஷன், கல்டிவேஷன், கிரேசிங், ஃபெல்லிங் ட்ரீஸ், ஹண்டிங், போச்சிங் ப்ராஹிபிட்டட். ஓகே ஆனால் என்ன பண்ணலாம், அந்த அந்த இடத்த பொறுத்து ட்ரைப்ஸுக்கு சில அலோடு இருக்கும், ரைட்ஸ் இருக்கும். ஓகே அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்குல்ல வைல்ட் சாங்சுரியில், இது மேலே எழுதிருக்கேன் எந்த ஸ்டேட்டில் இந்தியாவில் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா வைல்ட் சாங்சுரி நம்பரில் பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் 1 இது 2 இது 3 டாப் 3 இன் வைல்ட் லைஃப் சாங்சுரி. நேஷனல் எங்கே அதிகமாக இருக்குது சொன்னேன்? ஃபஸ்ட்டு எம்பி, அடுத்து பார்க்கலாம் விட்ரு மத்திய பிரதேஷா. ஓகே ஓகே என்னென்னலாம் பார்த்தோம்? வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்ஸ். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் சண்மதி? எய்ம் என்ன? இது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி போட்டாச்சு, இந்த இடத்த என்ன சொல்லியாச்சு, நேஷனல் பார்க் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? அனிமல்ஸ் மட்டுமா? ஓகே அப்போ இந்த மாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணியும் என்ன பண்ண முடியலன்னா இன்னும் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனிசம்ஸை கரெக்டாக பாதுகாக்க முடியல. நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ இன்னும் ஐடியா வருது, என்ன பண்ணலான்னா சரி இது இது வைல்ட் லைஃப் சாங்சுரி வச்சுக்கலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரியாக இருந்தாலும் சரி, நேஷனல் பார்க் இருந்தாலும் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா நேஷனல் பார்க் வச்சுக்கலாம். இதை சுற்றி ஒரு ரவுண்டு போடலாம். ஓகேவா? இந்த இடத்தையும் நான் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், இதுவும் முக்கியமான ஏரியா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம் அதாவது இந்த ஏரியா இருக்குல்ல இது இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ இந்த இடத்துக்கு யாரும் மக்கள் வர மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துக்கு மக்கள் வர மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இன்னும் கண்டிப்பாக மாட்டாங்க. அப்போ இன்னும் சேஃப்டி அதிகமாக சொல்கிறாங்க. இது வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், அப்படி பார்டர் அப்படி மக்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அப்போ சுற்றி என்ன பண்ணிடலாம், ஒரு இக்காலஜிக்கல் சென்சஸ் உருவாக்கிடலாம். இதுக்கு ரூல்ஸ் போட்டுடலாம். இந்த இடத்துல யாரும் மக்கள் வரக்கூடாது, கோச்சிங் வரக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துலேயே கண்ட்ரோல் ஆகிடும். உள்ளே டேரெக்டாக பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏன் புரிஞ்சுல? இன்னும் ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அதுக்கு மேலேயே உருவாக்கிட்டாங்கன்னா அதை தாண்டி மக்கள் வர மாட்டாங்க, அங்கேயே நின்றுவாங்க. புரிஞ்சா? ஓகே இங்கே போட்டு பாருங்க. த பர்பஸ் ஆஃப் ecological sensitive zone was to provide more protection to the parks by acting as the shock absorber or transition zone. புரிச்சுல? அந்த இடத்துக்குள்ள கோர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் ரூம் இருக்குது, அங்கேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓகே இங்கே போட்டு பாருங்க. இது சொன்ன வருஷம் சொல்ல முடியும் முக்கியம். நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் 2002 பண்ணார் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸ்டிப்புலேட்டட் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் முக்கியம் ஸ்டேட் கவர்மெண்ட் கவனிக்கிறீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் டிக்ளேர் தி லேண்ட் ஃபாலிங் வித்தின் தி 10 கிலோமீட்டர் ஆஃப் தி பவுண்டரிஸ் ஆஃப் நேஷனல் பார்க்காக இருக்கலாம், வைல்ட் சாங்சுரியாக இருக்கலாம். என்ன அனௌன்ஸ் பண்ணணும்? இக்காலஜிக்கல் ஃப்ரெகில் சோன் சொல்லலாம். இல்லைனா ஸோ பார்க்கை சுற்றி எத்தனை கிலோமீட்டர்? வைல்ட் சாங்சுரி சுற்றி 100 கிலோமீட்டர். அது எய்ம் என்ன? ஆமாம் அதுக்கு ஆமாம் அது ஒன்று. ரெண்டாவது இதுதான் நேஷ்னல் பார்க். இது வந்து மக்கள் வாழ இடம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வருவோம். யார்? வெளியே வரும், ஹியூமன் வருவான். அப்போ கண்டிப்பாக பிரச்சனை வரும். மேன் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகும். அப்போ இந்த ஜோன் இருக்கிறதால எங்கே போட்டிருக்கு? எங்கே போட்டிருக்கு மக்களே? மேலே போயிடுச்சா? எங்கே இருக்குது? இதா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். அதே ஃபாரஸ்ட் டிப்ளேஷனும் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஓகே ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி இந்த பாயிண்ட் முக்கிய மக்களே. இது கோர், சுற்றி இருக்கிறது பஃபர். கோரை கண்டே பார்த்துக்கணும்னா ஒரு பஃபர் உருவாக்கி தான் ஆகணும். அந்த பஃபருக்கு பேர் தான் என்னது? ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். எப்போ வந்தது? 2002 வந்துச்சு. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். த கோர் ஏரியா ஹேஸ் தி லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் ஏ நேஷனல் பார்க். என்ன மீனிங் இருக்கு? என்ன மீனிங் மக்களே? ஆமாம் ஏன்னா பஃபர் ஏரியா அது கிடையாது, கம்மி பண்ணுறாங்க. கோர் ஏரியாவுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் உண்டு. ஆனால் பஃபர் ஏரியா டஸ் நாட் ஹேவ் தி legal status of being a national park and could be reserved forest, wildlife sanctuary, tiger reserves. ஓகே என்ன சொல்ல போதா புரியலையா? பஃபர் ஏரியா நீங்கள் சொல்லிட்டுனாலே அதுதான் கிடையாது. ஆமாம் டஸ் நாட் ஹேவ் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீங் நேஷனல் பார்க். நேஷனல் பார்க் அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதோட கம்மியாக வச்சுக்கலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி அதோட கம்மி ப்ரொடெக்ஷன் வச்சுக்க முடியும். என்ன சொல்ல போதா புரியல மக்களே? நான் எது இருக்கிறதுல மோஸ்ட் ப்ரொடெக்ட் எது? நேஷனல் பார்க்.
அந்த அளவுக்கு இப்போ ப்ரொடெக்ஷன் இது கிடையாது, அவங்க கிடையாது. என்ன சொல்லிக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்க்சுரி சொல்லிக்கலாம், இல்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லி சமாளிச்சிக்கலாம். ஓகே, அப்போ எதுக்கு லைஃப் அதிகமாக உண்டு? கோர் ஏரியா, நேஷனல் பார்க். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், இது எல்லாமே இதில் வந்துடுது, இன்சைட் வந்துடுதுல. புரியல, இன்சைட்டு எக்ஸைட் இது வரும், இது வரும் இல்லை உனக்கு துணிச்சு கேட்குறேன், இது துணி நான் வச்சு. ஓகே ஓகே, கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் நம்ம என்ன சொன்னோம், நம்ம கன்சர்வேஷன் வந்துச்சுனாலே கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா? கவர்மெண்ட். ஓகே, எந்த ஏரியாவும் கவர்மெண்ட் சொல்லிடலாம். ஓகே, த ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள் லிவிங் இன்சைட் தி கன்சர்வேஷன் ரிசர்வ் ஆர் நாட் அஃபெக்டட். முக்கியமானது. ஓகே, இதுக்கு ரைட்ஸ் கம்மியாக இருந்திருக்கு, இப்போ ரைட்ஸ் என்ன இருக்கும், அஃபெக்ட் ஆகாது. புரிஞ்சா மக்களே? ஓகே, இன்னொரு முக்கியம், அப்போ ஏன் வந்து இப்படி வச்சுக்கலாம், ஏன் அந்த அதாவது வச்சுக்கலாம், இதுக்கு வச்சுக்கலாம், இது கம்யூனிட்டி ரிசர்வ் வச்சுக்கலாம். கம்யூனிட்டி ரிசர்வில் இருக்கிற மக்களுக்கு ரைட்ஸ் உண்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த பார்த்துக்கிறது அவங்க தான். அது கவர்மெண்ட்டும் அந்த மக்களும் சேர்ந்து தான் என்ன பண்ணிப்பாங்க, அந்த இடத்த பார்த்துப்பாங்க. அவள் கண்டிப்பாக அவங்க ரைட்ஸ் கொடுத்தா பார்த்துக்க முடியும். இப்போ such a declaration should be made after having consultation with local communities. ஏன்னா அவங்களும் அதை பார்த்து போகிறாங்க. அப்போ இந்த ஏரியாவை கன்சர்வேஷனாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணணும். யார்கிட்ட சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணணும்? அங்கே யார் அனௌன்ஸ் பண்ணுவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஏரியாவை கன்சர்வேஷன் அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்களே, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும்? ஆமாம், ஓகேவா? ஏன்னா அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணிப்பாங்க, இந்த இடத்த பார்த்துப்பாங்க. எதை பார்த்துப்பாங்க? கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸை பார்த்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம், வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க், இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிறாங்களா? யார் பார்த்துப்பாங்க? கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். ஆனால் இது யார் பார்த்துக்கிறா கூட? பார்த்துக்கிறா. அதனால் அவங்களுக்கு என்ன உண்டு, அவர் லோக்கல் கம்யூனிட்டிஸ் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த இடத்த என்ன பண்ணுவோம், நீ அனௌன்ஸ் பண்ணணும். யார் அனௌன்ஸ் பண்ணுவா? எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, அடுத்து போயிடலாமா? அதனால் மக்களோட ரைட்ஸ் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. அவங்க ரைட்ஸ் உண்டு. அடுத்து பார்த்துங்க, அடுத்து என்ன போட்டிருக்கு? கம்யூனிட்டி ரிசோர்ஸ். இது என்ன, கம்யூனிட்டி ரிசோர்ஸ் கேன் பி டிக்ளேர்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இன் எனி பிரைவேட் ஆர் கம்யூனிட்டி. ஒரு ப்ரைவேட் லேண்டாக இருக்கலாம், கம்யூனிட்டி லேண்ட் இருக்கலாம், அதை சொல்லிடலாம். அது கவர்மெண்ட் பார்த்துக்காது. இது வந்து கம்யூனிட்டி ரிசர்வ்னு சொல்லிடலாம். ஓகே, இப்படி பாருங்க, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸில் எது வராது, நேஷனல் பார்க்கோ சாங்சுரியோ இதெல்லாம் வராது. ஏன்னா அதெல்லாம் என்னது, பிரைவேட் ஏரியா. இது பிரைவேட் ஏரியா. கம்யூனிட்டி ரிசர்வ் வந்து பிரைவேட் ஏரியா அண்ட் இட் இஸ் நாட் கம்ப்ரைஸ்ட் வித்தின் தி நேஷனல் பார்க், சாங்சுரி, வேர் அன் இண்டிவிஜுவல் ஆர் கம்யூனிட்டி ஹஸ் வாலண்டரி டு கன்சர்வ் வைல்ட் லைஃப். பயன்படுத்தல அவங்களே வாலண்டரி என்ன பண்ணுவாங்க, நான் கன்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க. ஓகேவா? மேலே பார்த்தது அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டி, லோக்கல் கம்யூனிட்டிஸை பார்த்துப்பாங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலும் பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவலோ கம்யூனிட்டி பண்ணலாம், வாலண்டரியாக வந்து கன்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஆஸ் இன் தி கேஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ரிசர்வ், ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள் லிவிங் இன் தி கம்யூனிட்டி ரிசர்வ் ஆல்சோ நாட் அஃபெக்டட். ரெண்டுமே மக்கள் தான் பண்ணுறாங்க, அதில் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, வாட் இஸ் சேக்ரெட் ரூல்ஸ். ஏதோ ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ட்ரீயாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், அது எப்படி இருக்கும், புனிதமாக கருதப்படும். இந்தியா ஹாஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன், கல்ச்சர் ட்ரெடிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சம் சேக்ரெட் ரூல்ஸ், காசி ஹில்ஸ், ஜெயின்டியா ஹில்ஸ், எந்த ஊரில்? ராஜஸ்தானில் அனல் ஹில்ஸ். அவர் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் ஆஃப் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் சர்குஜா, சண்டா and western areas of Madhya Pradesh. In Meghalaya, the sacred groves are the last refuge for the large number of rare return plants. மீனிங் புரியுதுல்ல? அப்போ சேக்ரெட் groves எடுத்து பார்த்துட்டினாலே கண்டிப்பாக ரொம்ப ரேர் பிளான்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வரைக்கும் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு லேண்டு, இது என்னது, இது நேஷனல் பார்க்காக இருக்கலாம், இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரியாக இருக்கலாம். இந்த ஏரியாவுக்குள்ளே மக்கள் வரக்கூடாது, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தான், யாருக்கு சொந்தம், அனிமல்ஸ் சொந்தம், அவங்க பார்த்துன்னு சொந்தம். பார்த்தோம்ல, பயோஸ்பியரோட மெயின் எய்மே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, இந்த மாதிரி ரிசர்ச். அதாவது இந்த ஏரியாவில் ஹியூமனும் அனிமலும் சேர்ந்து வாழ முடியும், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் சூப்பராக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவோட என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும்னா ஹியூமன் மட்டும் பத்தாது, அனிமல்ஸும் இருக்கணும். இல்லைன்னா அனிமல் மட்டும் இருந்தாலும் பிரச்சனை சொல்கிறாங்க. அப்போ ஹியூமனும் அனிமலும் ஒரு என்விரான்மெண்ட்டில் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்காங்க, அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு படிக்கிற ஏரியா தான் அது பயோஸ்பியர். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது எதை பார்த்தோம், நம்ம ஒரு ஸ்பீஷிஸாக இருக்கலாம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது என்விரான்மெண்ட்டும் வந்துடும். என்விரான்மெண்ட் வருது, ஹியூமன் வருது, அனிமல்ஸ் வருது. ஸோ த பயோஸ்பியர் ரிசோர்ஸ் ஆர் தி ஸ்பெஷல் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஃபார் போத் பீப்புள், நேச்சர் ஆர் தி எக்ஸாம் ஹவு ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் நேச்சர் கேன் கோ எக்ஸிஸ்ட் வெல் ரெஸ்பெக்ட் அதர் ரைட்ஸ். இங்கே நேச்சர்ன்றது ஃபாரஸ்ட்டும் வச்சுக்கலாம், அனிமல்ஸும் வச்சுக்கலாம். ஸோ ஹியூமனோட நீட்ஸையும்
நேச்சுரல் ரைட்ஸும் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு இடத்துல வாடுறாங்க, அதை பாதுகாக்கணும் நம்ம வேலை. பேர் என்னது? பயோஸ்பியர். இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு பயன்படுத்தல. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாதுகாக்கிறோம். ஆனால் பயோஸ்பியர் என்ன அர்த்தம்னா உலகத்தில் முக்கியமான ஏரியா இது எல்லாமே ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வாடுறாங்க. அப்போ இந்த ஏரியா பாதுகாக்க முக்கியமானது. அப்போ இது யார் பார்த்துக்கிறா? யுனெஸ்கோ பார்த்துக்கு. ஓகேவா? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்க்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான். பேர் என்ன வைக்கிறான்? மேன் அண்ட் தி பயோஸ்பியர். மீனிங் புரியுதுல? பயோஸ்பியர்னா நேச்சர், அந்த நேச்சருக்குள்ள மேன் இருக்க முடியும். மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம். புரிச்சா புரியல மக்களே? நம்ம ஜென்ரலாக இந்தியாவுக்குள்ளே இப்போ இது வச்சுக்கலாமே, இது வச்சுக்கலாம். இதுக்கு பேர் பயோஸ்பியர் ரிசர்வ். யார் சொல்கிறா? இந்தியா சொல்லிக்குது. இதெல்லாம் பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்கிறோம். அவன் என்ன பேர் வைக்கிறான்னா அதே இடத்துக்கு மேப்னு பேர் வைக்கிறான். இன்னும் பற்றி அனலைஸ் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதில் சூஸ் பண்ணி எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக்னு சொல்லிட்டு பார்த்து அதை சூஸ் பண்ணுவான். அதை வைக்கிற பேர் என்னது? மேப். மேப்னு காரணம் புரியுதுல்ல? காரணம் நேம் காரணம் புரியுதுல்ல? என்ன காரணம்? மேனும் பயோஸ்பியரும் சேர்ந்து வாழ முடியும். சேர்ந்து வாழினா சஸ்டைன் டெவலப்மெண்ட் நோக்கி போக முடியும். பிடிச்ச மக்களே? ஓகே. ஸோ யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் டு ப்ரமோட் சோஷியல் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் லோக்கல் கம்யூனிட்டிஸ் எஃபர்ட் அண்ட் சவுண்ட் சயின்ஸ். சயின்ஸ் முக்கியமானது. ஓகே. அடுத்த பாயிண்ட்டு மேப் இஸ் அண்ட் இன்டர் கவர்மெண்டல். இந்த பாயிண்ட் முக்கியம். சயின்டிஃபிக் ப்ரோக்ராம் எய்ம் என்னதுன்னா எப்படியாவது மக்களையும் அந்த ஏரியாவையும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படியாவது சயின்டிஃபிக் பேசிஸில் இம்ப்ரூவ் பண்ணிடணும். அவங்க ரெண்டு பேரும் தொடர்பு இருக்குது. இப்போ இந்த காட்டில் வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுட்டு கிடைக்கும். சயின்டிஃபிக் பேஸில் நம்ம நிரூபிக்கணும் மெயின் எய்ம். ஸோ மே ஹேவ் 1 or more நேஷனல் பார்க்ஸ் ஆர் வைல்ட் சாங்சுரி. இப்போ எக்ஸாம்பிள் அவங்க எய்ம் என்னது? இது வைல்ட் லைஃபாக இருக்கலாம், இது ஒரு சாங்சுரியாக இருக்கலாம், ஒரு வேளை இந்த ஃபுல் ஏரியாவும் என்னவாக இருக்கலாம், பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கலாம். அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. புரிச்சா புரியல மக்களே? அதாவது 4 வைல்ட் லைஃப் சேர்ந்தால் தான் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்னா ஏதோ ஒரு ஏரியா சொல்லலாம். அப்போ அந்த ஏரியா எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் நேஷனல் பார்க் உள்ளே வரலாம், வைல்ட் சாங்சுரியும் உள்ளே வரலாம். ஓகே. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குல்ல, அதையே பிரிக்கிறாங்க. அதாவது கோர் ஏரியான்னு ஒரு இடத்துல பிரிக்கிறாங்க, பஃபர் ஜோனு பிரிக்கிறாங்க, டிரான்சிட் ஜோன் பிரிக்கிறாங்க. ஒரே ஏரியாவை 3 பிரிக்கிறாங்க. எங்கே மோஸ்ட் ப்ரொடெக்ட் இருக்கும்? கோர் ஏரியாவில். பஃபர் ஜோன் கொஞ்சம், டிரான்சிட் ஜோன் எல்லாமே. அதாவது ரிசர்ச், எஜுகேஷனு, மானிட்டரிங்கு, டூரிசம், இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. உள்ளே போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். இங்கே டிராயிங் போட்டுருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? கோர் ஏரியாவில் ஒரே வேலை தான் பண்ண முடியும், மானிட்டரிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? பஃபர் ஜோனில் எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கிடையாது? டூரிசம் உண்டு தானே? டூரிசம் உண்டு, பஃபர் உண்டு. என்னம்மா மானிட்டர் கிடையாதா? டிரான்சிஷனில் பாருங்க. 1 2 3 எல்லாமே இருக்கா? இல்லை இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்துருங்க, அது விஷயம் இல்லை. கோர் ஏரியா இன் கோர் ஆர் நேச்சுரல் ஜோன் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நாட் அலோட். எந்த இடத்துல? அது பயோஸ்பியர் ரிசர்வாக இருந்தாலும் சரி, அது மேப்பாக இருந்தாலும் சரி, அங்கே கிடையாது, ஹியூமன் ஆக்டிவிட்டி கிடையாது. ஆனால் பஃபர் ஜோனில் ரிசர்ச், மானிட்டரிங், ட்ரைனிங், எஜுகேஷன் உண்டு. டிரான்சிட் ஜோனில் எல்லாமே உண்டு. டிரான்சிட் ஜோனில் ecologically sustainable human settlement and economic activities are permitted. Tourism is allowed. இதில் டிரான்சிட். எப்படி பயோஸ்பியர் ரிசர்வோ அது எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்து டைகர் ரிசர்வ்ஸ். இது சுற்றிக்கிட்டே இருக்கிறேன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நேம்ல இருக்குல்ல, டைகர் என்ன அர்த்தம்? டைகரை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே ஒரு ரிசர்வ் போட்டுறாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்னா ஹியூமன் அனிமல் இன்ட்ராக்ஷன்ஸ். டைகர் ரிசர்வ்னா டைகர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எப்போ வந்துச்சு? 1973. இந்த இயர் முக்கிய மக்களே சொல்லி பார்க்கலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 1972. அடுத்த வருஷம் 1973 என்ன வருது? டைகர் ரிசர்வ் வருது. ஓகேவா? டைகர் ரிசர்வ் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வந்துருச்சு, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் NTCA. அவன் தான் வந்து இது டைகர் ரிசர்வ் என்ன பண்ணுவான்? நோட்டிஃபை பண்ணுவான். யார் நோட்டிஃபை பண்ணுவான்? ஸ்டேட் கவர்மெண்ட். எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவன் தான் என்ன பண்ணுவான்? ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான். எவன்? யாரு? நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஓகே. அடுத்து பாருங்க, தேர்னா எது? டைகர் ரிசர்வ். Tiger reserves are monitored by NTC under Project Tiger. The various tiger reserves are created in the country based on same தான் core buffer strategy. ஓகேவா? கோர்னா என்ன இருக்கும்? உள்ள இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? The core areas are freed of all human activities. ஹியூமனே கிடையாது. ஓகே. It has the legal status of national park or sanctuary. இங்கே அது மைண்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், கிரேசிங்,
அது அதர் ஹியூமன் எதுவுமே கிடையாது. கோர் ஏரியாவில் எதுவுமே நாட் அலோட், எதுவுமே கிடையாது. பஃபர் ஏரியாஸோட எய்ம் என்னது? பஃபர் ஏரியாஸோட மெயின் எய்ம் என்னது? டிரான்சிஷன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஏரியாவை அலோவ் பண்ணல, மக்களுக்கு ரைட்ஸ் தரல, அப்போ பஃபர் ஏரியா நம்ம ரைட்ஸ் கொடுத்துடலாம். அதாவது வந்து கிரேசிங் பண்ணுறது ரைட்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, அதுதான் மெயின் எய்ம். பிடிச்சா மக்களே? ஸோ பஃபர் ஏரியாவோட ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்டிவ். ஒன்று வந்து ப்ரொவைடிங் ஹேபிடேட் சப்ளிமெண்ட் டு ஸ்பில் ஓவர் பாப்புலேஷன் வைல்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் கோர் ஏரியா. பயன்படுத்தல கோர் ஏரியாவில் இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் ஃபியூச்சரில் அதிகமாகிடலாம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பஃபர் ஏரியாவை கூட வாழ்ந்துடும், ஓவர் பாப்புலேஷன் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம்? ப்ரொவைட் சைட் ஸ்பெசிஃபிக் கோடல் இன்புட் டு சரௌண்டிங் வில்லேஜஸ் ரிலீவிங் தேர் இம்பாக்ட் ஆஃப் கோர் ஏரியா. ஒரு கோர் ஏரியா இருக்குன்னா இந்த ஏரியாவை நம்பி மக்கள் என்ன பண்ணலாம்? பொருளாதாரம் நம்பியிருக்கலாம். அந்த இடத்த விட்டுட்டாங்க இப்போ. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம்? ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் மேனட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், கிரேசிங் எல்லாம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ட்ரையல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்லி ஆன் சஸ்டைனபிள் பேசிஸ் தான். இதை போட்டு பாருங்கள், எந்த ஆக்ட் அது முக்கியது? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 ரெகக்னைஸ் தி ரைட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டெல்லி கம்யூனிட்டிஸ் இன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் என்ன பண்ணிக்கலாம்? கலெக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்த ஆக்ட் எந்த வருஷம்? 1972, 1973, அதுக்கப்புறம் 2002, அதுக்கப்புறம் 2006 சொன்னீங்க. 1972 வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். 73 டைகர் ரிசர்வ்ஸ். 2002 அந்த ஆக்ஷன் பிளான் வைல்ட் லைஃப். நான் ஒரு அது ஃபுல் பேர் சொல்லி பார்க்கலாம். நேஷனல் வைல்ட் லைஃப் பார்த்து சொல்லுங்க. அவர் எய்ம் என்ன பார்த்து சொல்லுங்க? நேஷனல் வைல்ட் லைஃப் பார்த்து சொல்லிடுறாக்கு. நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன். அவர் எய்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அது அந்த எந்த ஆக்ட்? அது ஆக்ட் பார்த்து சொல்லுங்க. ஓகே, அடுத்து 2006 வரது என்ன? அது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஓகே, முடிச்சுல இங்கே மேலே ஒரு இயர் பார்த்தோமே, பார்க்கலையா? அதுதான் இது. என்னம்மா? ஓகே, என்ன சொல்ல நான்? என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே, அதை வெளியில் போட்டலாம். ஓகே, அதில் வைல்ட் லைஃப் வராது இல்லை, பொல்யூஷன் தான் வருது. அது வேணாம். அடுத்து போயிடலாமா? ரிசர்வ்டு அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். அது ஃபஸ்ட்டு முடியும். ஃபஸ்ட்டு தான் படித்தோம்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல சொல்லிடலாம். அதாவது எதுக்கு பாதுகாப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்தா, நேஷனல் பார்க்கு பயங்கர பாதுகாப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பு வைல்ட் லைஃப், அதுக்கப்புறம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அதோட இன்னும் கொஞ்சம் கம்மி வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த நாளில் எதில் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும்? புரிச்சுல? இதை நான் வச்சுக்கேன். ஓகேவா? இதில் லீஸ்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் தான். இன்னும் கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், டாப்பில் நேஷனல் பார்க். ஸோ இன்சைட் டு ஓவர். அடுத்து பார்க்க போகிறது எக்ஸைட். நீங்கள் சொல்லி பார்க்கலாம். எக்ஸைட் என்னெல்லாம் வரும்? நீ சொல்லி முடிக்க. சேக்ரெட் ரூல்ஸ்லாம் வருமா? அப்படியா? ஹோம் கார்டன் தான் வரும். அதான் ஹோம் கார்டன். ஓகே, ஹோம் கார்டன் வேறு ஒரு சைடு சொல்லுங்கள். ஒன்றுமே வரலையா உனக்கு? நம்ம கடைசி அக்குவா தான் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். நம்ம 4 தடவை யூஸ் பண்ணியாச்சு. சீட் பேங்க், ஜீன் பேங்க், அப்புறம் புரியல க்ரையோ ப்ரிசர்வேஷன், அப்புறம் ரொடல் கார்டன், ஆர்பரோட்டா வந்துருச்சு. புரியல அக்வாரியம். இன்னும் ஒன்று இருக்கு, ஜுவாலஜிக்கல். இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பார்த்துருக்கோம், மறந்துடுறீங்க பாருங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. ஃபர்ஸ்ட் லைன் எந்த அப்ரோச்? எக்ஸைட்டோ. ஓகே. சரி. threatened animals and plants are taken out from natural habitat and placed in எந்த அனிமல்ஸ் பிளான்ஸ்லாம் த்ரெட்டண்டாக இருக்கும். ஓகே, அதை என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு வந்து கிவன் ஸ்பெஷல் கேர் இன் ஜுவாலஜிக்கல் பார்க்கில், பொட்டானிக்கல் கார்டன், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ், சீட் பேங்க்ஸ் எல்லாமே இங்கே போட்டு பாருங்க.
The National Gene Banks at National Bureau of Plant Genetics, Delhi is primarily responsible for conservation of unique accessions long term basis. ஜீன்ஸை வந்து பாதுகாக்கிறது வேலை தான். ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ரையோ ப்ரிசர்வேஷனா டெக்னிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து அம்மாவோட எக் இருக்குல்ல, அந்த எக்கு வந்து ஃபியூச்சரில் தேவைப்படணும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதை முட்டை தானே கேமெட்ஸு. கேமெட்ஸ் ஆஃப் தி த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் இன் தி வயபிள் ஃபர்டைல் கண்டிஷன். எப்போ தேவையோ அப்போ அப்புறம் ஃபர்டைல் பண்ணிக்கலாம். ஃபர்டைல் கண்டிஷன் ஃபார் லாங்கர் பீரியட்ஸ் யூசிங் தி க்ரையோ ப்ரிசர்வேஷன். இங்கே மட்டும் பாருங்க, there are many animals that have become extinct in the wild but continue to be maintained in research parks. பாயிண்ட் கொடுத்து அப்போ எக்ஸ்டிங்ட் ஆனது கூட எங்கே இருக்கலாம், ஆனால் அப்போ ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்கிறதால அது எக்ஸ்டிங்ட் ஆகல சொல்ல முடியாது. எக்ஸ்டிங்ட் ஆகிடுச்சு, நேச்சுரலாக எக்ஸ்டிங்ட் ஆகிடுச்சு. நான் எதில் இருக்கும் அப்போ கண்டிப்பாக இருக்கலாம், ஜுவாலஜி பார்க்கில் இருக்கலாம்னு சொல்லலாம். த ஸ்பீஷியஸ் விச் இஸ் எக்ஸ்டிங்ட் இன் தி ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் இன் ஜுவாலஜிக்கல் பார்க். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டால் ட்ரூ தான். ஓகே, ஸோ கேமெட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி? த்ரூ க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ். ஓகே, இதுக்கு ஃபியூச்சரில் அந்த எக் என்ன பண்ணலாம், ஃபர்டிலைஸ் ஆக்கி அந்த உயிரினத்தை உருவாக்கிடலாம். இதுதான் மக்களே. அதேமாதிரி ஜெனட்டிக் ஸ்ட்ரைன்ஸ் ஜீன்ஸையும் பாதுகாக்கலாம். அதுக்கு பேர் வந்து சீட் பேங்க். அதான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொட்டானிக்கல் கார்டன். அது தெரியல, பொட்டானிக்கல் கார்டன்னா என்ன இருக்கும், எல்லாமே வந்துடும். ஹெர்ப்ஸு, ஷ்ரப்ஸு, ட்ரீஸு, கிளைம்பர்ஸு எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, பாதுகாக்கும். ஓகே, த பிளான்ஸ் ஆர் பிரெட் இன் ஃபார் தேர் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஹோம். எடுத்து வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க, பொட்டானிக்கல் கார்டன் வச்சுருப்பாங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ்? டு ஸ்டடி தி, முதல்ல வந்து இந்த இன்சைட் இருக்குல்ல, இன்சைட் எக்ஸைட் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ரிசர்ச் பர்பஸ் தான். அதை எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணி எவ்வளோ டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க லேப்குள்ளே. ஓகே, ஸோ டு ஸ்டடி தி டாக்ஸானமி ஆஃப் த பிளான்ட். ஓகே, அனிமல்ஸ் பார்க்க கரெக்டாக இதுக்கு பார்த்து பொட்டானிக்கல் கார்டன்றது அனிமல்ஸ் கிடையாது, ஃபுல்லாக என்னது ஹெர்ப்ஸு, ஷெப்ஸு, ட்ரீஸ் தான். அடுத்து டு ஸ்டடி தி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அக்ளிமைசேஷன் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ். மீனிங் புரியுதுல, எக்ஸ்டிண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே எடுத்து வந்து எங்கே வைக்க முடியாது, உடனே லேபில் வச்சா இறந்து போய்டும். அப்போது அது கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோ பண்ணணும். அப்போது என்ன தேவைப்படும், அக்ளிமடைசேஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகும். எங்கே படித்தோம் கடைசியாக? அதையெல்லாம் படித்தோம், பயாலஜிக்கல் ப்ராசஸில் அடாப்டேஷனில் படித்தோம் கரெக்டாக. அப்போது அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறாங்க, உடனே கார்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அக்ளிமடைசேஷன் ப்ராசஸ் வழியாக தான் எடுத்து கொண்டு வருவாங்க. பாயிண்ட் முக்கியம். It augments the conserving the rare species. எல்லாமே இருக்கு பொட்டானிக்கல். நீங்கள் போய் ஜூவாக போயிருக்கலாம். ஜூவோட டெஃபினேஷன் முக்கியம். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஃபினேஷன் கொடுத்தா ஜூ மறந்துடுவீங்க, கண்டிப்பாக தெரியாது. ஜூ இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெதர் ஸ்டேஷனரி, இந்த வார்த்தை முக்கியம். வேர் கேப்டிவ் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் தி எக்ஸிபிஷன் டு தி பப்ளிக் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஏ சர்க்கஸ் and rescue centers, but does not include an establishment of licensed dealer in cattle animals. ஸோ இந்த வார்த்தை ஜூன் தராமல் கொடுத்தா நமக்கு ஜூன் தெரியாது, ஆனால் கியூஸ் முக்கியம். இதெல்லாம் முக்கியம். அது ஒரு ஸ்டேஷனரியாகவும் இருக்கலாம், மொபைலாகவும் இருக்கலாம். அதில் என்ன அனிமல்ஸ் இருக்கும், கேப்டிவ் அனிமல்ஸ் இருக்கும். அது எக்ஸிபிஷனுக்கு பார்த்தா காட்டலாம், எக்ஸிபிஷன் டு தி பப்ளிக் காட்டலாம். சர்க்கஸாகவும் இருக்கலாம், ரெஸ்க்யூ சென்டராகவும் இருக்கலாம். ஆனால் இது இருக்காது. டஸ் நாட் இன்க்ளூட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லைசன்ஸ் டீலர் கேட்டல் அனிமல்ஸ். ஒரு லைசன்ஸ் எல்லாம் உள்ள இருக்க மாட்டாங்க. மெயின் எய்ம் என்னது, ஜூவோட மெயின் எய்ம் என்டர்டெயின்மெண்ட்ஸ். அப்போ என்டர்டெயின்மெண்ட்ஸாக இருந்துச்சு, இப்போ என்ன மாறிடுச்சு, கன்சர்வேஷனாக மாறிடுச்சு. ஓகேவா, த இனிஷியல் பர்பஸ் ஆஃப் ஜூ வாஸ் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் போக போக ஜூனா மாறிடுச்சு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஏரியாவோ என்விரான்மெண்ட் படிக்கிற இடமா மாறிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் சேவிங் தி இண்டிவிஜுவல் அனிமல்ஸ், ஜூஸ் ஹேவ் பிளேட் ரோல் டு பெயின் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் டூ த்ரூ கேப்டிவ் பிரீடிங். பயோஸ்பேஸை படித்தோமா? பயோஸ்பேஸ் கண்டிஷன் சொல்லுவாங்களா? கண்டிஷன் அது இல்லை, நான் கண்டிஷன் வேணாம். பயோஸ்பேஸை பற்றி ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள். அது வந்து பஃபர் தான், நம்ம பஃபர் சொல்கிறோம்மா. பயோஸ்பியர் ரிசர்வ்னாலே முதல்ல ஹியூமன் அனிமல் 2 பேர் சேர்ந்து வாழ இடம், இது பார்த்தோமா. அடுத்து வேறு என்ன பார்த்தோம், வேறு பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். யுனெஸ்கோ ஒன்று பண்ணுதா, அதுக்கு பேர் என்னது, மேப்னு பார்த்தோமா. வேறு பாயிண்ட் சொல்லுங்கள். எத்தனை இடம் பார்த்தோம் பயோஸ்பியர் ரிசர்வ் டோட்டலாக? 18 பார்த்தோமா. வேறு பாயிண்ட்ஸ் பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் ரெண்டு படிக்கலாம். ஒன்று வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் படிச்சிடலாம். அதே மாதிரி யுனெஸ்கோவோட வேர்ல்டு, அதாவது மேப் இருக்குல்ல, அதை இப்போ பார்க்கலாம். இந்த சிம்பிள் போட்டுருக்குல்ல, சிம்பிள் அதாவது ஸ்டார் போட்டு ரவுண்டு போட்டு இருந்துச்சுன்னா அது என்ன, அது
நம்ம இந்தியாவோட பயோஸ்பியர் ரிசர்வ் பேர்லையும் இருக்குது, யுனெஸ்கோவோட பேர்லையும் இருக்குது. ஓகே, ரெண்டுத்துலேயும் இருக்கிறது வந்து கம்மி தான், 10 தான் இருக்கும். அதானே? ஓகே, அதாவது யுனெஸ்கோவும் சொல்கிற பயோஸ்பியர் ரிசர்வ், இந்தியாவும் சொல்கிற ரெண்டுமே சொல்கிறது இப்போ கம்மியாக இருக்கும். எத்தனை இருக்குது இந்தியா முழுக்க? இந்தியா சொல்கிறது எல்லாம் பார்க்கலாம். இந்த 3 ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சவுத் இந்தியா முடிச்சுக்கலாம். இந்த 3 இருக்குல்ல, அதாவது மேப் பார்க்கலாம். அதாவது மேப்ல என்ன அர்த்தம்? இந்தியாவும் சொல்லியிருக்கு பயோஸ்பியர் ரிசர்வ், யுனெஸ்கோ சொல்லியிருக்குல்ல. என்ன இருக்குது? நீலகிரி, அகஸ்திய மலை, இது கல்ஃப் ஆஃப் மன்னார். எது நான் வச்சுக்கலாம்? நீலகிரி இருக்குல்ல, நீலகிரி எந்த ஸ்டேட்டில் இருக்குது? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இது நான் வச்சுங்க. அகஸ்திய மலை இருக்குல்ல, இதில் கர்நாடகா விட்டுருங்க, கேரளா, தமிழ்நாடு. அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குல்ல, வெறும் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. இதில் 3 பேர் இருக்குது. நீலகிரியில் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அகஸ்திய மலையில் கேரளா, தமிழ்நாடு. கல்ஃப் ஆஃப் மன்னாரில் தமிழ்நாடு உண்டு. இது 3மே என்னது? பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, மேப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்க, சேஷலம். அது எதில் வராது? மேப்பில் வராது, பயோஸ்பியர் வரும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ மேப் பை சவுத் இந்தியாவில் மொத்தம் தான் இருக்குது. ஸோ இந்த இது இருக்குல்ல, இது அது எங்கே இருக்குது பார்த்தீங்களா? எங்கே இருக்குது? ஆந்திரா. ஓவர். அடுத்து நார்த் இந்தியா போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நீலகிரி பார்க்கலாம். நீலகிரி பயோஸ்பியர் என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், 3 ஸ்டேட்லையுமே இருக்குது. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 இருக்குது. அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது நீலகிரினா கண்டிப்பாக இருக்கும். நீலகிரி தார், நீலகிரி தார். அதே மாதிரி லைன் டெய்ல்டு மக்காக். இது ரெண்டுமே என்னென்ன இருக்குது? ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர். வெரி குட். என்ன இருக்குது? என்டேஞ்சரில் இருக்குது. ஸ்டேட்டஸ் முக்கியம், அவ்வளோதான். மற்றபடி எலிஃபென்ட்டு, டைகர்லாம் இது காமனாக இருக்கிறது. ஆனால் இதை மட்டும் நாங்கள் வச்சுக்கணும். ஓகே, என்னென்ன இருக்குது? நீலகிரி தார் கூட எக்ஸ்ட்ரா லைன் டெய்ல்டு மக்காக். ரெண்டுமே என்னது? என்டேஞ்சர். அடுத்து அகஸ்திய மலையிலையும் இது 2 சேமாக தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தோம்ல, அதே சேம் தான். எது சேம்? அந்த பேர் என்ன? லைன் டெய்ல்டு மக்காவுக்கு நீலகிரி தார் தான் இருக்கும், சேம் தான் இருக்கும். ஓகே, கூட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது, அகஸ்திய மலையில் ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க, கனிக்காரன் ட்ரைப்ஸ். அது பேர் நான் வச்சு எல்லாம் இருப்பாங்க. அகஸ்திய மலையில் எக்ஸ்ட்ரா ட்ரைப்ஸ் வருவாங்க. என்ன ட்ரைப்ஸு? ட்ரைப்ஸ். அடுத்து போகலாமா? அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார். அதில் இருக்கிற ஒரு ஸ்பீஷஸ், இது பேர் சொல்லி பார்க்கலாம். வெரி குட். சீக்கவ். இன்னொரு பேர் அதுக்கு கரெக்டு தானே? சீக்கவுக்கு தெரியும். இன்னொரு பேர் டுகாங் சொல்லுவாங்க, டுகாங். ஓகே ஓகே. என்டேஞ்சரில் இருந்தால் ப்ரொடெக்ஷன் வரும், வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷெட்யூல் 1 வரும். நான் வச்சுக்கேன். என்டேஞ்சர் இருந்துச்சுன்னா எல்லாம் வரும். வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 வரும். டுகாங் எல்லாம் வருது. சீக்கவு எல்லாம் வருது. அதை விடுங்க. ஃபஸ்ட்டு வல்னரபிள் என்டேஞ்சர் கேட்டால் வல்னரபிள். ஓகேவா? வல்னரபிள். ஓகேவா? ஆனால் வல்னரபிளாக இருந்தாலும் இது வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 தான் வருது. நான் வச்சுக்கேன். எங்கே இருக்குது? இது கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது. கவனிக்கிறியா? கல்ஃப் ஆஃப் மன்னார் என்ன இருக்குது? சீக்கவ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? வல்னரபிள். ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து கிரேட் நிக்கோபார் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒழிச்சிட்டு இருக்கு பாருங்க. சால்ட்டு குரோக்கடைல். ஓகே, எங்கே இருக்கும்? கிரேட் நிக்கோபார். மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து சேஷாச்சலம். ஒரு ஆள் இருப்பானே, கண்டிப்பாக வித்தியாசமாக இருப்பானே. இவன் பேர் என்ன? கொடுக்காம பாருங்க. ஸ்லெண்டர் லோரிஸ். என்ன ஸ்டேட்டஸ் இது? வல்னரபிளா? இல்லை, இது ஸ்லெண்டர் இன்டேஜர்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு? சேஷாச்சலம் எங்கே இருக்கு? ஆந்திரா என்ன ஃபேமஸ்ஸு? ரெட்டு சாண்டில் வுட். ஓகேவா? ஸ்லெண்டரு, ரெட் சாண்டில் வுட்டு. என்டேஞ்சர் தானே இது? என்டேஞ்சர். ஓகே, அடுத்து சிம்லிபால். மேலே போகிறோம். ஓகே, சிம்லிபால்னால் எல்லாமே இருக்கும். நேஷ்னல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசர்வு எல்லாமே இருக்கும் சிம்லிபாலில். ஓகே, சிம்லிபாலுக்கு டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கும், பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கும், நேஷ்னல் பார்க் எல்லாமே இருக்கும் சிம்லிபாலில். முக்கியமாக யார் 2 பேர் யாருன்னா டைகரும் எலிஃபண்ட். எதில்? சிம்லிபால். அடுத்து சுந்தர்பனில் யார் இருப்பா? பெங்கால் டைகர். அடுத்து நோக்ரெக் பயோஸ்பியர் ரிசர்வ். இது யார்? இது பேர் வேண்டாம் தானே? கன்ஃபார்ம் தானே? எஸ், நான் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அடுத்து டிப்ரூ சைக்கோ. இது ஒரு நேஷ்னல். ஓகே, அசாமா இது. இவன் பேர் என்னது?
நல்லா பார்த்துக்கும் முதல்ல நான் சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வச்சு படித்தது எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே படித்தோம்ல, இதான் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் தெரியும் பார்க்குறீங்களே, இதில் டிப்ரு முக்கியம். டிப்ரு சைக்கோ நேஷனல் பார்க். அதை இது ஈஸ்ட், இது ஈஸ்ட் தானே, இது வெஸ்ட் தானே. வெஸ்ட் டு ஈஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, அது முக்கியம். மனாஸ் நேஷனல் பார்க்கா, அடுத்து பொபிட்டோரா வைல்ட் சாங்சுரி, ஒராங் நேஷனல் பார்க், அப்புறம் லொக்கவா வைல்ட் சாங்சுரி, கசிரங்கா நேஷனல் பார்க், திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க். இதெல்லாம் ஆர்டர் முக்கியம். ஃபஸ்ட்டு மனாஸ் வருது, பொபிட்டோரா, அப்புறம் தான் ஒராங்கு, அப்புறம் புரஷபுரி, கசிரங்கா, கடைசியாக ஈஸ்டில் இருக்கிறது எது, டிப்ரு சைக்கோவா. இதை முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. மேப் பார்த்துன்னு இருக்கீங்க. ஓகே, இது இந்த இடம் முக்கியம். இது ரிவர் போகிற இடம், புரியுதுல்ல? அதனால் டேரக்ஷன் கேட்பாங்க. இப்போது ரிவர் வந்து இப்படி தானே இறங்கும். சாரி, ஓகே, இப்படி வருது, இப்படி போகுது, இதெல்லாம் போகுது பிரம்மபுத்திரா ரிவர். அப்போது எது ஈஸ்ட்டு கேட்பாங்க, எது மேலே கேட்பாங்க. மனசு இருக்குல்ல, எந்த பக்கம் இருக்குது, இல்லை ட்ரிபியூட்டரி லெஃப்ட் ரைட்டா, இப்படி வருது. ரைட் தான், எது ரைட்டு, அப்போ லெஃப்ட்டு, இது நான் வச்சுக்கணும் கேட்பாங்க. ஓகேவா? என்ன ஸ்டேட் இது? அஸ்ஸாமில் தான் இது பொபிட்டரா இருக்குது, மனாஸ் இருக்குது, ஒராங்கு, கசிரங்கா, திப்ரு சைக்கோ எல்லாமே இருக்குது. அதை நான் வச்சுக்கேன். ஓகேவா? இங்கே இருக்குது மனாஸு, ஒராங்கு, பொபிட்டோரா, புரச்போரி, கசிரங்கா, டிப்ரு எல்லாமே எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. எல்லாமே என்னது? நேஷனல் பார்க். ஓகே, இதில் ஒன்று வைல்ட் சாங்சுரி, இது மட்டும் பொபிட்டோரா மட்டும் வைல்ட் சாங்சுரி. வைல்ட் சாங்சுரி ஸ்ட்ராங்கா, நேஷனல் பார்க் ஸ்ட்ராங்கா? நேஷனல் பார்க் எல்லா ஸ்டேட் இருக்காது, இது அதிகமாக இருக்குது, பார்த்துக்கணும் வச்சு. ஓகே, இதே டிராயிங் மறுபடியும் நம்ம என்ட்ரோன் கண்டென்ட்ஸில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்க. மேப் ஒன்று முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நீலகிரி, அகஸ்திய மலை, அப்புறம் எல்லாம் பண்ணார். இதை தவிர்த்து மேலே போகிறீங்கன்னா இதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சிம்லிபால் பார்த்தோம், சுந்தர்பன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் எஸ் மனாஸ் வராதுமா. மனாஸ் தானே இது? மனாஸ் இது கஞ்சன்சோங்கா, நோக்ரக்கு, நந்தாதேவி, இது ஞாபகம் இருக்குல்ல? பஞ்ச்மாதேவி, அச்சனாகுமார் ஞாபகம் இருக்குல்ல? இது லாஸ்ட்டு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் நான் வச்சுங்க. இது போய்டும் உங்களுக்கு. இதை முடிச்சதுக்கப்புறம் சுந்தர்பன்ஸ் போயிடுவீங்க, அப்புறம் நாக்ரக்கு இது போயிடுவீங்க, நந்தாதேவி போய்டும். ஆனால் இது இருக்குல்ல, அச்சன்குமார், பஞ்ச்மாதேவி, இதுதான் என்னது மேப்பில் வரும். கரெக்டாக? இதை தவிர்த்துட்டு இதெல்லாம் கோல் டெசர்ட்டு, ரான் ஆஃப் கட்ச், பன்னா, அவள் தானே, சிஷாச்சலம், இதெல்லாம் பார்த்தாச்சுல, மனாஸு, தெபாங்கு, சைக்கோவா. லாஸ்ட் டைம் படிச்சு ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுறேங்க. இவ்வளோ இதை பார்த்துக்கலாம். அகஸ்தியர் பார்த்தாச்சு தானே, அகஸ்தியர் கல்ஃபார்ம் பார்த்தாச்சு, நீலகிரி பார்த்தாச்சு, கிரேட் நிகோபார் பார்த்தாச்சு, சால்ட் கோட்டல் பார்த்தாச்சு, சேச்சலம் பார்த்தாச்சு. நம்ம ஆந்திர பிரதேஷ், என்ன காஸ்ட், இஸ்டன் காட்ஸ். சிம்லிபால் எந்த ஊரில் இருக்குது? ஒடிசா, டெக்கன் பெனின்சுலா. இது பார்த்தோம். என்ன பார்த்தோம் நம்ம? டைகர், எலிஃபென்ட் பார்த்தோம், கூட எக்ஸ்ட்ரா கார், ராயல் பெங்கால் டைகர், எல்லாம் ஒன்று தான். 3 கார், ராயல் பெங்கால் டைகர், எலிஃபென்ட். சுந்தர்பன்ஸில் டைகர் மட்டும் தான் பார்த்தோம், ராயல் பெங்கால் டைகர், வெஸ்ட் பெங்கால். அடுத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்த்தோம். நம்ம இதுதானே பார்த்தோம், நோக்கத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நோக்கருக்கு எங்கே இருக்குது? மேகாலயா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அங்கே பார்த்தா ரெட் பேண்டா தான் பார்த்தோம். சொன்னால ரெட் பேண்டா சொன்னான். அதுக்கப்புறம் நோக்கருக்கு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம மனாஸு, அசாமு, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கோல்டன் லக்கூர், ரெட் பேண்டா. ஓகே, இது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மேப் மட்டும் சொல்லுங்கள். மேப் நல்லா வரும். மேப் நல்லா வரும். அகஸ்தியமலை வருமா? கல்ஃபா மன்னார், அப்புறம் நீலகிரி, கிரேட்டிங் வருதா? கிரேட்டிங் மேப்பில் வருதா? ஓகே, அதுக்கப்புறம் வராது. அடுத்து சிம்லிபால் வருது, அப்புறம் சுந்தர்பன்ஸ் வருதா? அச்சன்மகா வருது. அச்சன்மகா வரல, என்ன மேலே பார்த்தோம்? அச்சன்மகர், பஞ்ச்மதி பண்ணாதான் வராது. அச்சன்குமார், பஞ்ச்மார்கி, இன்னும் ஒன்று ரான் ஆஃப் கட்ச் சொல்லதானே. அது வேற என்ன இருக்குது? அதுக்கப்புறம் நந்தாதேவி இருக்குல்ல, நந்தாதேவி, கன்சோங்கா, நோக்கர் இருக்கா? நோக்கர். ஓகே, இதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கு படிச்சாச்சுல, இதை படிச்சிடலாம். அச்சனகுமார்,
அமர்கண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது? நம்ம அங்கே இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக மத்திய பிரதேஷ், சரி சார் 2 ஸ்டேட்டில் இருக்குது. என்ன ஹில்ஸு? மேகலா ஹில்ஸு. ஆண்டலோப் இருக்குது. ஆண்டலோப், சாரஸ் கிரேன், வல்சர் இருக்குது. அடுத்து பஞ்ச்மார்க் இருக்குது என்ன? அச்சனமக்கார் மத்திய பிரதேஷ், பஞ்ச்மார்க்கும் மத்திய பிரதேஷ். இதில் எக்ஸ்ட்ரா வந்து சத்தீஸ்கர் வருது. இது ஹில்ஸு, இது சிமெண்ட் ரீஜன். எக்ஸ்ட்ரா வருது கெயின் சுரில், ஃப்ளைஸ் குரல். ஸோ பஞ்ச்மார்க் என்ன வருது? ஸ்கில் வருது. ஆண்டலோப் எங்கே வருது? ஆண்டலோப் எங்கே வருது? அச்சனமக்கார். ஓகே, அடுத்து வேறு என்ன பார்த்தோம்? நோக்கருக்கு வருதுண்ணே. நோக்கருக்கு எந்த ஊர்? மேகாலயா. ரெட் பேண்டா வருதா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நந்தாதேவி பார்த்தோமா? நந்தாதேவி, உத்தரகாண்ட், வெஸ்டர்ன் ஹிமாலயஸ், ஸ்னோ லெப்பர்ட், அப்புறம் ஹிமாலயன் பிளாக். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? கோல்டஸ் வருதா? எங்கே இருக்குது? சாரி, கஞ்சன் ஜோங்கா, சிக்கிமா, ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ், ஸ்னோ லெப்பர்ட், ரெட் பாண்டா. ஓகே, நீ சொல்லுமா. பஞ்ச்மார்க்கி பார்த்தோமா? எந்த ஸ்டேட்டு? மத்திய பிரதேஷ். அங்கே இருக்கிற அனிமல்ஸ் சொல்லி பார்க்கலாம். பஞ்ச்மார்க்னாலே ஸ்குரில் தான். ஓகேவா? நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அச்சனமார்க் பார்த்தோமா? எந்த ஸ்டேட்டில் இருக்குது? மத்திய பிரதேஷ் கண்டிப்பாக. இன்னொன்று எக்ஸ்ட்ரா சத்தீஸ்கர். ஓகே, என்னென்ன அனிமல்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஆன்டிலோப், அச்சனமாக்கர், ஆன்டிலோப்பு, சாரஸ் கிரேனு, வல்சர். சிம்லிபால 3 பார்த்தோமா? டைகர் எலிஃபென்ட் பார்த்தோம். எக்ஸ்ட்ரா பார்த்தது கார் பார்த்தோம். நீ சொல்லுமா. நோக்கருக்கு சொல்லுமா. நோக்கருக்கு மேகாலயாவா? இங்கே எம்மு, இன்னும் எம்என். நோக்கருக்கு ரெட் பாண்டா இருக்கா? ஓகே, கஞ்சன்சோங்காவில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்னோ லெப்பர்ட், அது ரெட் பாண்டா. நோக்கருக்கு ரெட் பாண்டா மேலே பக்கம் பாண்டா சைமா வரும். ரெட் பாண்டா, ரெட் பாண்டா. நந்தாதேவியில் ஸ்னோ லெப்பர்ட், பிளாக் பியர். இப்போ தவிர்த்து மொத்தம் எக்ஸ்ட்ரா பேச பார்க்கலாம். கோல்ட் டெசர்ட் எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷ். அங்கே என்ன இருக்கும்? ஸ்னோ லெப்பர்ட் இருக்கும். மனஸ் எங்கே பார்த்தோம்? அசாம் பார்த்தோமா? ட்ராயிங் ஞாபகம் இருக்குல்ல? ஈஸ்ட் லங்கூர், ரெட் பாண்டா. டிப்ரூஸ் எங்கே? லாஸ்ட்டில் இருந்துச்சுல, நார்த் ஈஸ்ட்டில். எங்கே இருக்குது? அது சேம் அசாம் தான். கோல்டன் லாங்கூர். பண்ணா எங்கே பார்த்தோம்? நடுவில் பார்த்தோம். பண்ணா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா சண்மதி? இங்கே இருக்கு பண்ணா. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? மனாஸ் பார்த்தோம். ஓகே, பண்ணா இந்த ஊர்? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் வேறு எதாவது பார்த்தீங்களா? மேப்பு என்ன பார்த்தீங்க? பஞ்ச்மார்க்கி, அச்சனமார்க்கர், மத்திய பிரதேஷ். ஓகேவா? பண்ணால் என்ன இருக்குது? டைகர், சைட்டால், சின்காரா, சம்பார், ஸ்டோத்மர். ஓகே, அடுத்து கிரேட் ரன் ஆஃப் கட்சி, குஜராத், இந்தியன் வைல்ட் லைஃப், வைல்ட் ஆஸ். ஓகே மக்கள், முடிச்சவள் தான். ஃபஸ்ட் விஷயம் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு பாரி. நோக்கரக்குன்னு பார்த்தீங்களா? நோக்கரக்கு அது வந்து மேப்பில் வருதா? வருது. அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது? நோக்கரக்கு என்ன ஆரம்பிக்குது? ஷார்ட்கட் சொன்னேன். என்னன்னா எம் சொன்னேன். எம்முக்கு அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, மேகாலயா. ஓகே, நீங்கள் நோக்குறீங்க. எதை நோக்குறீங்க? மேகத்தை நோக்குறீங்க. ஓகே, அங்கே பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? மேலே ஒரு பாண்டா உட்காந்துருக்கும். ரெட் பாண்டா உட்காந்துருக்கும். ரெட் பாண்டா. ஓகே, அடுத்து கேட்கலாமா பாரி? கோல்ட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா, கோல்ட் டெசர்ட் கடைசியாக கீழே இருக்குது. ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே கோல்டாக இருக்குது. அப்போ அங்கே என்ன கண்டிப்பாக இருக்கும்? ஸ்னோ இருக்கும். அப்போ ஸ்னோ லெப்பர்ட் இருக்கும். கடத்த வந்துடலாம் பாரி. ஓகே, நீங்கள் என்ன முடிங்க? ரெடியா? உங்களுக்கு மனசு இருக்கா? ஓகே, மனசு சொல்லுங்க. அப்போ கணமுடுங்க. ஈஸி, வெரி ஈஸி. மனசு எங்கே இருக்குது? மனசு அங்கே இருக்குது. ஓகே, அஸ்ஸாம். என்ன அனிமல் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனசு பார்க்க எப்படி இருக்குது? கோல்டாக இருக்குது. கோல்டன் லேகர். சம்டைம்ஸ் ரெட்டாகவும் மாறும். ரெட் பாண்டா. கணக்கு தொடங்க மண்டைங்களா. மனஸ், அஸ்ஸாம், மனசு, கோல்டு மனசு, ரெட்டு மனசு, ரெட் பாண்டா. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன முடிக்கலாம்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்பேன் நான். ஓகேவா? ஓகே, ரெடியா? ஓகே, பண்ணா இருக்கா? பண்ணா பண்ணா எதில் வராது? ஓகே, அவள் பண்ணா இங்கே தான் இருக்குது. இப்போ மத்தியில் இருக்குது. ஓகே, அதில் இருக்கிற அனிமல்ஸ் சொல்லி பார்க்கலாம். யூனிக்கா பண்ணா. உங்கள் ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்குது? சின்னக்காரம் இருக்கா இல்லையா? சின்காரா. சரி, ஓகேம்மா. சம்பர், டைகர், சிட்டல். கடத்த அடுத்து மோனிகா போயிடலாம். இப்படி க்ளோஸ் மோனிகா. ஓகே, வெரி ஈஸி. ஓகே, சிம்லிபால் பார்த்தீங்களே. ஓகே, அது எந்த ஊர் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒடிசா. அடுத்து அங்கே இருக்க அனிமல்ஸ் டைகர், எலிஃபண்ட், கார். ரெடி? கண்ண முடிங்க. அங்கே பார்த்து கண்ண முடியும். ஓகே,
பிச்சைக்காரி சாரி. பச்மார்க்கி தெரியுமா உங்களுக்கு? பச்மார்க்கி, ஓகே. அது எந்த ஊருங்க? மத்திய பிரதேஷ் வேறு எதாவது இருக்கா? எங்கே இருக்கு? ஹஜ் அச்னமாக்கர் அமர்கந்தக், ஓகே. பச்மார்க்கி எது ஃபேமஸ்? கனமுடுங்க, எதுக்கு ஃபேமஸ்? எந்த ஸ்பீஷிஸ்? பச்மார்க்கி ஸ்குவரல், ஓகேம்மா. ஆன்டிலோப்பு அச்னமாக்கர், ஓப்பன் பண்ணிருக்கேன். ரெடியா? க்ளோஸ் பண்ணிக்கங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஃபாஸ்ட், ஓகே. கிரேட் ரான் ஆஃப் கட்ச் படிச்சிங்களா? கிரேட் ரான் ஆஃப் கட்ச், கிரேட் ரான் ஆஃப் கட்ச் படிச்சிங்களா? கிரேட் ரான் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. அங்கே என்ன ஃபேமஸ்ஸு? இந்தியன் வைல்ட் ஆஸ். ஓகே, முடிச்சுக்கலாம். ஓவர் மைஸ்.